ஹலோ பீப்புள். ஹாய். ரொம்ப நாளாக என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சேனலில் வீடியோ எதுவும் வந்திருக்காது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா வீடியோவே காணோம், ஆட்டோலாம் பற்றி போட்டுட்டு இருந்தேன், என்ன ஆட்டோ ஓட்டுறியா இல்லையா அப்படின்னும் போது, ஆக்சுவலாக ஆட்டோ ஓட்டுறது என்னோட முழு வேலை கிடையாதுங்க. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. அப்போ ஆட்டோ பிடிக்கும். அப்போ லைசன்ஸ்லாம் இருந்தால் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ நான் என்னவா இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன்னா எப்படி ஐடி எம்ப்ளாய் ஆகினேன் அப்படின்ற ஒரு என்னோட லைஃப் ஜேர்னியை பற்றி தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மாதிரி இப்போ பசங்க தான் மெஜாரிட்டி. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு லைஃப்பை கொண்டு போகணுன்ற ஆசை இருக்கும். ஸோ இது நான் வந்து ஒரு ஹை லெவல் போயிட்டுன்னு சொல்ல விரும்பல. நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நான் படிப்படியாக வளர்ந்து இன்னும் நிறையா படித்து இன்னும் க்ரோ ஆகணும். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத முன்னாடி சொல்கிறதுனால சில பேருக்கு யூஸாக இருக்கலாம். அதுக்காக என்னோட ஜேர்னியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ 12th வந்துடுறேன். கரெக்டாக 12th முடிக்கிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். 12th முடிக்கிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணால் பார்த்தா எனக்கு பிஇ படிக்கணும்னு ஆசைங்க. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்லலாம் வந்து ஒரு சில அண்ணாக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நல்ல ஒரு ஐடி கம்பெனி, நல்ல ஒரு பாஷாக இருக்கிற ஆளுங்க. ரிலேட்டிவாக இருந்தாலுமே நமக்கு ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம பார்ப்போம்ல, ஓகே இந்த மாதிரி படித்தா இந்த மாதிரி லெவலுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ நான் அப்போ யோசிக்கும் போது அந்த அண்ணன் கேட்கும்போது இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஐடி என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். நான் என்ன யோசிச்சேன், பிஇ படிக்கலாம். பிஇ படித்தா நம்ம ஓரளவுக்கு இன்ஜினியரிங்னா ஓகே பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு பிஇ கேட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் அதெல்லாம் முடியாதுப்பா, நம்ம வீடு இப்படி தான் அப்படின்னு. சரி ஓகே, வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லோக்கல் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போட்டேங்க. போட்டு போகுது. போகிற டைமில் சொல்கிறேன், அதான் நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ண முடியாதுன்றனால பார்ட் டைமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் போவேன், காலேஜ் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வந்தால் பார்ட் டைம் ஒர்க்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்ட் டைம் வேலை படிக்க முடியலன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கின்றது உண்மை. நான் வந்து காலையில் போவேன், காலேஜ் முடியும், ஆஃப் டைம் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை நான் இந்த வேலை தான் பார்த்துருக்கேங்க. நான் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னா, சம்டைம்ஸ் வந்து பெயிண்டர் வேலைக்கு போயிருக்கேன். சனி நேரம்னா பெயிண்டர் வேலைக்கு போயிடுவேன். மதியானத்து நேரத்தில் வந்து டூல்ஸ் கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் மெக்கானிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். லோடு தூக்கி இறக்கியிருக்கேன். நைட் டைம்லலாம் எங்கள் ஊரில் என்ன வேலை கிடைக்கும்னா, இந்த பழைய மூட்டை, இந்த பாத்திரம் கடைகள் சொல்லுவாங்க, அங்கே வந்து மூட்டை லோடு இறங்குங்க. அது வந்து ஒரு நைட்டு ஒரு 9 மணிலேருந்து ஒரு காலையில் ஒரு 12 மணி வரைக்கும் அப்படி போகும். 12-2 மணி வரைக்கும் போகும். அந்த வேலைக்கெலாம் போனால் ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க. அதை வச்சு கொஞ்சம் ஓட்டலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த வேலை என்னென்ன நைட்டு எதெல்லாம் எனக்கு காலேஜுக்கு அப்புறம் இருக்கோ அந்த வேலைலாம் பார்ப்பேங்க. கரெக்டாக எக்ஸாம் டைமில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேப் எடுத்துப்பேங்க. அப்போ உட்காந்து நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படித்து ஓரளவுக்கு பிஎஸ்சி அப்படியே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. பிஎஸ்சியை முடிச்சா இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறது, பிஎஸ்சி வச்சு வேலை வாங்கினா முடியாது. பிஎஸ்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம படித்து கவர்மெண்ட் காலேஜ் Tier 3 நமக்கு கம்யூனிகேஷனே வராது. ஸோ என்ன பண்ணலாம், அடுத்து மாஸ்டர்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ தேடினா ஒரு காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. சரி ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியா மாஸ்டர்ஸை முடிச்சிடலாம்னு சொல்லி அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இங்கேருந்து போகிறதுக்கே 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் போகுது. ஆஹா, நம்ம என்ன பண்ணுறோம், பாதி நேரம் காலேஜ் முடிச்சுட்டு பாதி நேரம் வேலை பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது, பாதி நேரம் காலேஜ் அப்படியே தான், பட் ஆனால் 3 மணி நேரம் டைம் எக்ஸ்ட்ரா போயிடுது. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வேறு சான்ஸ் இல்லை, இந்த காலேஜ் விட்டு வேறு நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் இப்போ யார் ஃபீஸ் கட்டுவா, போன படித்த காலேஜாவது கவர்மெண்ட் காலேஜ், ஆனால் இப்போ போயிருக்கிறது ப்ரைவேட்டு. இப்போ ஃபீஸ் கட்டே ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு 4 to 5 மணி ஆயிரும். 5 மணி, ஆனால் 5 மணிக்கு மேலே என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு நம்ம தேடி அதுக்கான ஒரு சில வேலை ஒரு சில கடையில் கிடைச்சது எனக்கு. பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலை பார்த்தேன், இப்போ 2 வேலை ஆயிடுச்சு. மதியானம் வருவேனா 4-5 மணிக்கு வருவேனுங்க. வந்ததுக்கப்புறம் அந்த 5 to 9 வரைக்கும் ஒரு வேலை இருக்கும். ஒரு கடையில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து லோடு ஏற்றி இறக்குற, மூட்டை தூக்குறது, நம்மளாம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கிங் ஜாப் தான். நமக்கு வெறும் இந்த மாதிரி வேலைலாம் கிடைக்காது, இந்த பாஷனெல்லாம் கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு குறைஞ்ச சம்பளம் வேலை பார்த்தேன். அது முடிஞ்சோடனே 1 மணி நேரம் கேப்பில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மூட்டை தூக்க போயிடுறது. மூட்டை தூக்குறது வாரத்துக்கு 2 3 இருக்குங்க. அந்த ஒரு 2-3 தடவை சம்பளம் ஒரு 2 மணி 3 வரை இறக்குங்க. 3 மணி இறக்கி முடிச்சுட்டு போய் படுப்பங்க. 3 மணி நேரத்தில் விடிஞ்சிருங்க. விடிஞ்சதுக்கப்புறம் சம்பளம் 6 மணிக்கு பஸ்ஸா, ஸோ 6 மணிக்கு பஸ் ஏறி காலேஜ் போயிரு. இப்படிதான் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டி ஓரளவுக்கு முடிச்சேங்க. முடிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வேலை தேடி வந்து இங்கே வந்து சாதாரணமாலாம் வேலை கிடைக்கிறேங்க. ஒரு சில கோர்ஸ் பண்ணோம் அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்லாம் படித்து இப்போ ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தால் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கேனுங்க. இப்போ என்னன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்து ஒரு நார்மலான ஒரு பையன் இப்போ ஒரு ஐடி ஜாப்ல இருக்கேன். இப்போ என் கூட இருக்கவங்களாம் SRM அந்த மாதிரி பெரிய பெரிய Tier 1 காலேஜில் படித்தவங்க. நான் Tier 3. என்னால் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சில பேர் மனசில் இருக்கும். முயற்சி பண்ணால் எல்லாராலையும் முடியுங்க. இப்போ நான் வந்து ட்ராப்பாகலாம் என் மூச்சை போட்டு உழைச்சனுங்க. நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ நீங்களும் லைஃப்பில் முன்னாடி அடுத்து என்ன நடக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க.
உங்களோட முழு முயற்சியோட உங்கள் முயற்சியை போடுங்க, நீங்களும் போகலாம். உங்களுக்கு நான் எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணேன், இதுக்கெல்லாம் என்னென்ன படிச்சிங்க, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்னலாம் கரெக்டாக இதுதான் படித்தேன், இதுதான் இங்கே பண்ணேன், எப்படி என் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டேன், இது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.